மயிலாடுதுறை அருகே நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு அரசு கடந்த 4 ஆண்டுகளாக விவசாயிகளை புறக்கணித்து வருவதாக விவசாயிகள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையில் பருவம் தவறி பெய்த மழை காரணமாக சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்காமல் திமுக அரசு விவசாயிகளை ஏமாற்றி வருவதாக குற்றஞ்சாட்டி அந்த பகுதி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மறியலில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இது குறித்தான அண்மை தகவல்களை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் சுந்தரமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுந்தரமூர்த்தி. மயிலாடுதுறை பகுதியில் கனமழை காரணமாக நெற்பயிர்கள் சேதமடைந்த நிலையில் உரிய நிவாரணம் வழங்கவில்லை என்று விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 1,79,000 ஏக்கர்ல சம்பா நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்டது. இடையிடையே பெய்த கனமழை காரணமாக பயிர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டது. குறிப்பா சொல்லணும்னா அறுவடை சமயத்துல ஜனவரி மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதி மிக பலத்த மழை பெய்தது. அந்த 2 நாட்கள் பெய்த கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் அரசு கணக்கெடுப்பின்படி சுமார் 65,000 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர் பாதிக்கப்பட்டிருக்கதா கணக்கெடுப்பு புரிஞ்சுது. இதுக்கெல்லாம் உரிய நிவாரணம் மார்ச் மாதத்திற்குள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு உத்தரவாதம் அளிச்சிருந்தாங்க. இருப்பினும் அந்த உத்தரவாதம் நிறைவேற்றப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் 2024ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான பயிர் இன்சூரன்ஸ் வழங்குவதிலும் பெரும் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. அருகில் உள்ள கடலூர் மாவட்டம் வேளாண் துறை அமைச்சரோட MRK பன்னீர்செல்வத்தோட சொந்த மாவட்டத்திற்கு அதிக அளவு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெருமளவு பாதிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பயிர் நிவாரணம் இன்சூரன்ஸ் ஆகியவை உரிய அளவில் வழங்கப்படவில்லை எனும் தொடர்ந்து விவசாயிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா நல்லாடை கிராமத்துல ஏற்பட்ட ஆறு உடைப்பு காரணமாக எரமாஞ்சேரி, இழுப்பு, உத்திரங்குடி, எடுத்துக்கட்டி சாத்தம், திருமுலையாட்டம், கொத்தங்குடி ஆகிய 7 கிராமத்துல தரங்கம்பாடி தாலுகால கிட்டத்தட்ட 1500 ஹெக்டேர் அளவிற்கு சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவுல நெற்பயிர்கள் முற்றிலும் மூழ்கி சேதமடைந்தன. இதற்கு பயிர் நிவாரணமும் வழங்கப்படவில்லை, இன்சூரன்ஸும் வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து இன்னைக்கு விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் இழுப்பூர் சங்கரப்பத்தல் கடைவீதியில விவசாயிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பயிர் நிவாரணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினாங்க. இதைத் தொடர்ந்து அங்கு குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளை கைது பண்ணி தனியார் திருமண மண்டபத்திற்கு கொண்டு போனாங்க. அங்க வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் விவசாயிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. வினோத், தொடர்ந்து 4 ஆண்டுகளாக தாங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்காத திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருவது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.